பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு டெசர்ட் ஒன்று பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிய 2 பிக்சர்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/4 லிட்டர் பாலை வந்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி வச்சுட்டு இன்னொரு சைடு ஒரு 10 ஸ்பூன் சீனியை போட்டு நல்லா கேரமலைஸ் ஆக்கணும். இது வந்து ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது, பிறகு கசப்பு கரைஞ்சி கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச பாலை வந்து கொஞ்சோண்டு மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா பால் வந்து தெரிஞ்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண அந்த கேரமலைஸ் பண்ணது கட்டி இல்லாமல் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் மொத்த பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சு அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக பீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் சீனியும் போட்டு சேர்த்து பீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த காய்ச்சி வச்சுருக்கோம்ல பால், அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். முட்டை வந்து வெந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. மிக்ஸ் பண்ணதை ஒரு பவுல்லையோ இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ்லையோ மூடி வந்து அந்த டிஃபன் பாக்ஸுக்கு இல்லை பவுலுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு இட்லி பாத்திரத்தில் ஏதாவது பவுலை கவுத்தி வச்சுட்டு இந்த டிஃபன் பாக்ஸையும் மேலே தூக்கி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் மூடி எடுத்து வச்சோம்னா செம்மையாக வெந்து வந்துடும். இதோட நேம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுத்து சாப்பிட்லாம். நான் 1 ஹவர் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து மேலே பூஸ்ட் தூவி சாப்பிட்டேன். டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பை பாய்.